பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு காரியத்தை பார்க்க போகிறோம். ரூத் புத்தகத்திலிருந்து தேவனுடைய தயவு எப்படி வேலை செய்தது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவு நம் மீது இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் வெற்றியாய் முடியும். பாருங்க, இந்த இடத்துல ரூத் ஒரு விதவை பெண் எப்படி அவள் உயர்த்தப்பட்டால், ஆசீர்வதிக்கப்பட்டால், அதுதான் இந்த கதை. பாருங்கள் எப்படி தேவனுடைய தயவு அந்த மகளுடைய வாழ்க்கையில் வேலை செய்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ தயவு வேலை செய்யும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய தயவு இருந்தால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுவோம், உயர்த்தப்படுவோம், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், அடைய வேண்டியதை நாம் அடைவோம். மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவு எப்படி வேலை செய்கிறது. முதல்ல தயவுன்றது என்றால் அது என்னன்னா, தயவுன்னா நமக்கு உதவி செய்யும்படிக்கு, நம்மை தூக்கிவிடும்படிக்கு மனிதர்களுடைய உள்ளத்தில் தேவன் கிரியை செய்கிறார். பாருங்க, நமக்கு ஒரு ஃபேவர், நமக்கு ஒரு உதவி செய்யணும், நம்ம தூக்கி விடணும், நமக்கு நான் இவனை எப்படியாச்சும் தூக்கி விடணும், இவனுக்கு எப்படியாச்சும் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்ட்டு மனிதர்களுடைய உள்ளத்தில் தேவன் வேலை செய்வது. அதாவது நீதிமொழிகளை சொல்லப்பட்டு நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசையே தயவு. அப்படின்னா நம்ம நன்மை செய்யணும், ஒருத்தருக்கு நன்மை செய்யணும் அப்படின்ட்டு தேவன் மனிதர்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்கிறார். இதுதான் பாருங்கள் ஃபேவர்ன்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேலுடைய வாழ்க்கையில் அந்த தயவு கிடைத்தது. மனிதர்களுடைய உள்ளத்தில் தேவன் கிரியை செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் தயவு கிடைத்தது. எல்லாருடைய கண்களில் அவங்க தயவு கிடைத்தது. பாருங்கள், அந்த பார்வோனுடைய அதிகாரி வீட்டில் ஒரு தயவு கிடைச்சிது. ஜெயிலில் போகிறார், அங்கேயும் தயவு கிடைத்தது. இப்படி தயவு வேலை செய்கிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கும் தயவு வேலை செய்ய வேண்டும். நம்ம அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். வேலை செய்கிற எஜமானன் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். ஒரு இன்டர்வியூக்கு போனால் அங்கே ஒரு தயவு கிடைக்க வேண்டும். தகுதி இல்லாத நாம் தேர்ந்தெடுக்கப்படும். எப்படின்னா தேவ தயவு மனுஷனுடைய உள்ளத்தில் கிரியை செய்து நமக்கு உதவி செய்கிறார் தேவன். பாருங்கள், அதனால் நம்முடைய தகுதியின் அடிப்படையில், திறமையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதில்லை. தேவனுடைய தயவினால் தான் நம்முடைய கொம்பு உயரும். அவருடைய தயவினால் உங்கள் கொம்பு உயரும். இன்றைக்கு இப்படி தான் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விதவை பெண், கணவனை இழந்த பெண், இந்த பெண்ணுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறார். நகோமியை அதாவது மோவாப் தேசத்தில் போய் கல்யாணம் ஆகி பாருங்கள். அதுக்கப்புறம் 2 நகோமிக்கு இருக்கிற பிள்ளைகள் செத்து போகிறாங்க. அப்போது ஒரு பால் போயிடுறா, தன் சொந்த தேசத்துக்கு போயிடுறா. ஆனால் இங்கே ரூத் தன்னுடைய மாமியாரை தொடர்ந்து விடாமல் பற்றி பிடித்து கொண்டு பின்னாடியே வராங்க. பாருங்கள், இதுதான் கதை. பின்னாடி வரும்பொழுது இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணும். ஏன்னா மாமியார் மருமகள் இருக்கிறாங்க, சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க, பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க, சாப்பாடு வேணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குதோ நான் போய் வயல்வெளியில் மீதி கிடந்த அந்த கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன். ஏன்னா இவங்க சாப்பிடணும், பஞ்சம் பிழைக்கணும், ஏன்னா இவங்களுக்கு சோர்ஸ் கிடையாது. இப்போ பாருங்க, இவள் போகிறாள். அதை 2ஆம் அதிகாரமும் 3ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தற்செயலாய் அவள் கதிர்களை பொறுக்க போகும் பொழுது அந்த வயல் நிலம் தற்செயலாய் அது யாருடைய வயல் நிலமாக இருந்தது என்றால் அந்த ஊரிலே ஆஸ்திக்காரனாகிய போவாசுடைய வம்சத்தானுடைய நிலமாக இருந்தது. பாருங்க, தயவு சரியான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டும். தயவு சரியான இடத்துக்கு நம்மை கொண்டு போய் நிப்பாட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய தயவு உங்கள் மீது இருந்தால், தயவுக்காக நீங்கள் விசுவாசி. உங்கள் மீது தயவு இருக்கிறது, அதை நீங்கள் விசுவாசி. நான் சரியான இடத்துக்கு போவேன் விசுவாசி, சரியான மனிதர்களை நான் சந்திப்பேன் என்பதை விசுவாசிங்க. பாருங்கள், இந்த தயவு ரூத்து மேலே இருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக சரியான நிலத்துக்கு போகும்படி, சரியான இடத்துக்கு போகும்படி செய்தது அந்த தயவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்போ போவாஸ் வராரு. போவாஸ் பார்க்குறாரு. அந்த கண்காணியானவங்ககிட்ட கேட்குறாரு, ஏப்பா இந்த பொண்ணு கதிர்களை பெருக்கி கொண்டு இருக்கிறாள், இவள் யாருடைய பெண் பிள்ளை, யார் இவள்? பாருங்க, தேவனுடைய தயவு இருந்தால் உங்களை சில பேருடைய கண்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார். அதான் ஃபேவர். பாருங்கள், சில நேரத்தில் அவங்க என்னை பார்த்து அவங்க எனக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். பாருங்கள், அது ஃபேவர் செய்யும். பாருங்கள், கர்த்தருடைய தயவு இருக்கும் பொழுது அவங்க பார்க்கும்படி தேவன் செய்வார். இன்றைக்கி உங்களுக்கும் சில பேர்
பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், இல்லை ஆஃபீஸராக இருக்கலாம். ஒரு ஆஃபீஸர் கண்களை உங்களுக்கு தயவு வேணும்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், அவர்கள் கண்கள் உங்களை பார்க்கும்படி தேவன் செய்வார். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் செய்வார். அவர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள். இதுதான் பாருங்கள் தயவு. அவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் செய்வார். பாருங்கள், அந்த அட்டென்ஷனை தேவன் திருப்புகிறார், அந்த கண்களை தேவன் திருப்புகிறார். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. தயவு இருக்கும் பொழுது சில பேரோட கண்கள் உங்கள் மீது படும், அவர்கள் உதவி செய்வார்கள். கரெக்டாக ரூத்தையும் போவாஸையும் கனெக்ட் பண்ண ஒரு இடம் தான் தயவு. பாருங்க, இதில் போவாஸுடைய இருதயத்தை ரூத்தை பார்க்கும்படி தேவன் செய்தார். அதான் தயவு. பாருங்க, உடனே கேட்குறாங்க, உடனே ரூத்தை பார்த்து போவாஸ் பேசுறாரு, நீ பொறுக்கி கொள்ள வேற எந்த வயல்வெளிக்கும் போக வேண்டாம், இங்கே இரு, என் வேலைக்காரங்களோட நீ என்ன பண்ணு, கதிர்களை வந்து பொறுக்கிக்கொள். அப்புறம் வேலைக்காரிகளுக்கு கட்டளையிடுறாரு, கதிர்களை என்ன பண்ணுங்க, சிந்த விடுங்க, கோதுமை மணிகளை அவள் பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து ரூத்துக்கு சொல்கிறாரு, நீ போய் என் வேலைக்காரிகளோடு அவங்க கூட நீ தண்ணீர் சாப்பிட்லாம். எவ்வளோ பெரிய டக்குன்னு வேலை நடக்குது பாருங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறது தேவனுடைய தயவு. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சொல்கிறோம் பாருங்கள், உங்களுக்கு தயவு இருந்தால் நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஒரு உறவின் முறையான அந்த நிலத்தில், அதாவது ரூத்தை வந்து கல்யாணம் பண்ணுற அந்த உறவின் முறையான். இப்போ எப்படின்னா மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லையா, அந்த மாதிரி ஒரு உறவின் முறையான்னு பாருங்கள். கரெக்டாக அந்த லேண்டை கொண்டு போய் நிற்க வைத்தது தேவனுடைய தயவு. பாருங்கள், எல்லாமே நீ வந்து ஃபேவர் பண்ணுற, நீ இங்கே போய் சாப்பிட்டுக்கோ, இங்கே வந்து தண்ணி குடிச்சுக்கோ, இங்கே வந்து நீ இரு, நீ இங்கே வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள், எப்படி வந்து சொல்கிறாரு பாருங்க. எல்லாமே நடக்கிறது தேவனுடைய தயவு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரூத்தும் போவாஸும் திருமணமே செய்து கொள்கிறார்கள். எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த சரியான இடத்தை அமைத்தது தேவனுடைய தயவு, சரியான மனிதர்களை சந்திக்க வைத்தது தேவனுடைய தயவு, சரியான மனிதனுடைய பார்வையை ரூத் பக்கம் திருப்பினது தேவனுடைய தயவு. பாருங்க, ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் பர்சன். சரியான இடம், சரியான நேரம், சரியான மனிதர்களை சந்திக்க வைப்பது தான் தேவனுடைய தயவு. அந்த மனிதர்கள் நம்மை சந்தித்து நமக்கு உதவி செய்யும்படிக்கு தேவன் அவர்கள் உள்ளத்தில் கிரியை செய்கிறார். நன்மை செய்யும்படிக்கு அவர்களுக்குள்ள ஒரு ஆசையும் ஒரு விருப்பத்தையும் வாஞ்சைகளும் மனிதர்களுடைய உள்ளத்தில் தேவன் கிரியை செய்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தயவு கிடைக்கும்படிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய தயவு எனக்கு உண்டாயிருப்பதாக, உடைய தயவு அந்த மனிதர்களுடைய கண்களில் கிடைப்பதாக, இந்த காரியத்தை எனக்கு வெற்றி சிறக்க பண்ணி அருளும் அப்படி சொல்லி நம்முடைய திறமையின் மேலேயும் நம்முடைய எஜுகேஷன் மேலே நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து தேவனை சார்ந்து கொண்டு நீங்கள் தயவை எதிர்பார்ப்பீர்களானால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தகுதி இல்லாத நீங்கள் தகுதிப்படுத்தப்படுவீர்கள், தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். ஐயோ, எப்படி உனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு, எப்படி இந்த ஹையர் லெவலுக்கு போனான், எப்படி இந்த ப்ரொமோஷன் இவனுக்கு கிடைச்சிச்சு, எப்படி இந்த காரியத்தை இவன் சக்ஸஸ் பண்ணனான், எப்படி இந்த சபையை கட்டினான், எப்படி இந்த பிஸ்னஸை பண்ணான். எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒன்று பாருங்கள், தேவனுடைய தயவு. சரியான மனிதர்களை உங்களோடு இணைக்கும், சரியான இடத்திற்கு நீங்கள் போவீர்கள், சரியான மனிதர்களுடைய கண்களை பார்க்கும்படி தேவனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். பாருங்கள், சரியான மனிதர்கள் உங்களை வந்து பார்த்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதான் பாருங்கள் தேவனுடைய தயவு. அதனால் இந்த இடத்துல ரூத்து, போவாஸு, அந்த சரியான வயல் நிலம் எல்லாம் சரியான இடத்துக்கு கொண்டு வந்தது கர்த்தருடைய தயவாக இருந்தது. பாருங்கள், கடைசியில் ரூத் வந்து எந்த இடத்துல பொறுக்கி கொண்டு இருந்தாலோ அந்த லேண்டுக்கே அவள் ஒரு ஓனராகவே மாறிவிடுறா, ஒரு ஓனராக மாறுறா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் மேன்மை அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வாழாயிராமல் தலையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் நீங்கள் விசுவாசிங்கள். உங்கள் வாழ்க்கையில் தயவு வேலை செய்யும், உங்கள் வாழ்க்கையில் ஃபேவர் வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய தயவு இருக்குமானால் நீங்கள் உயர்த்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். ஆயிரங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தாவீதை உயர்த்தின தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன், ரூத்தை உயர்த்தின தேவன். எஸ்தர் வாழ்க்கையில் கூட அப்படி தான் பாருங்கள், ஒரு தயவு கிடைத்தது. பாருங்கள், யார் ராஜாவுடைய கண்களை தயவு கிடைத்தது. ஒரு அனாதை பெண் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து பெரிய ராஜாத்தியாக மாறுறா, 127 நாட்டுக்கு ராஜாத்தியாக மாறுறா. கடைசியாக
அந்த எஸ்தர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். பல சதித்திட்டங்களிலிருந்து அவள் விடுதலையாக்கி தேவ ஜனங்களை காப்பாற்றும். இன்றைக்கு அந்த தயவு உங்கள் மீது இருக்கிறது. அதை விசுவாசிங்கள். அந்த தயவு உங்களுக்கு வேலை செய்யும். உங்களை நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தேவ ஜனங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அந்த தயவை எதிர்பார்க்கும் பொழுது அந்த தயவு உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சரியான இடத்துக்கு போவீங்க. சரியான மனிதர்களை சந்திப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ராஜ்யத்தில் உங்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். தேவன் உங்களை சாட்சியாக வைப்பார். உங்களை உயர்த்தி சாட்சியாய் வைத்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வீடியோவின் மூலமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் தயவை எதிர்பாருங்க. தயவை நம்பியிருங்கள். மனிதர்கள் தயவை தேவனிடத்தில் எதிர்பாருங்க. தேவன் மனிதர்களை உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் மனிதர்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்து உங்களை உயர்த்துவார். ஆமே. நம்ம இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமே.